நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து சைக்கிள் கத்துக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது, சின்ன வயசுல கத்துக்கும் போது அந்த சைக்கிள் கத்துக்கிற முறை, முதல்ல சைக்கிளை பிடிக்கணும், அந்த ஹேண்டில் பார் திரும்புறத பார்க்கணும், இந்த 2 சக்கரம் இருக்கிறத எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதை தள்ளிட்டு போறது, அது மாதிரி ஒரு முறையில இருந்து இந்த சைக்கிள்ல ஏறி பயிற்சி பெற்று தனியா நம்ம வந்து ஒரு பாதையில போறதுக்கு உள்ள பயிற்சி மாதிரி தான் இந்த விபாசனா. வந்த இதுல வந்து நான் வந்து என்னுடைய பிறவி கூட பயங்கர கோபக்காரன். தொழில வந்து டிரைவர் தொழில், பயங்கர குடி, பயங்கர சிகரெட்டு, ஸ்மோக்கிங் எல்லாம் இருந்தது. இதுல என்னைக்கு உள்ள வந்து வந்தோம்னா அதுல 190, அதாவது 100 விட்ட புத்தராயிட்டான்னு சொல்ல வரல. ஒரு 99% அதை ஒழிச்சிட்டேன். குடியை 100% ஒழிச்சிட்டேன். புகை பிடிக்கிறது மட்டும் சைக்கிள் நான் வெளியே வீட்டுல ஒரு வாரம் இருந்தாலும் தேட மாட்டேன். சைத்தன்யம் வெளியே நிறைய இறங்கிட்டு அது ஒன்னே ஊறிட்டு அது ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டு தான் நான் ஒழிக்கணும், உண்மையை ஒத்துக்கணுங்கிறது தான் சொல்ல வரேன். ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இந்த காணொளியில நாம விபாசனா அப்படிங்கிற ஒரு தியான பயிற்சியை பற்றி பேச இருக்கிறோம். தொடர்ந்து 2 காணொளிகள் கொடுத்திருக்கேன். இது 3வது காணொளி. கடந்த 2 காணொளிகளையும் பார்த்துவிட்டு இந்த 3வது காணொளிகளை தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தொடர்ச்சி நான் என்ன பேசிட்டு இருக்கேன் இந்த தியானம் அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த விபாசனா பயிற்சி பல கால அளவுகள்ல இருக்குது. 1 நாள், 2 நாள், 3 நாட்கள், 10 நாட்கள், 20 நாட்கள் மற்றும் 30 நாட்களில் இந்த தியான பயிற்சி கால அளவு இருக்குது. அதுல 10 நாள் இந்த பயிற்சி தான் கொஞ்சம் கடினமா ஆரம்பிக்கும் புதியவர்களுக்கு. அது ஏன் புதியவர்களுக்கு அப்படின்னா, இந்த 10 நாள் தியான பயிற்சி புதிய மாணவர்கள், பழைய மாணவர்கள் அப்படின்னு கலவையாவே போயிட்டு இருக்கு. பழைய மாணவர்களுக்கு இது எளிமையா இருக்கும், ஏன்னால் அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள். இந்த காணொலியே வந்து இந்த 10 நாள் பயிற்சியை பயில வரும் புதிய மாணவர்களுக்கு சொல்லும் ஒரு அறிவுரையாகத்தான் இது இருக்குது. கடந்த 2 காணொளிகள் வந்து என்னென்ன மாதிரியான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி எல்லாம் வரணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். இந்த காணொளியில விபாசனா நீங்க இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் எப்படி நீங்கள் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும், அதாவது ஒரு பயிற்சியை கற்றுக்கொள்வதற்கு முன்பு நீங்கள் எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவது இந்த காணொளியின் நோக்கம். அது ஏன் ஒரு பயிற்சின்னா நம்ம போய் கத்துக்கூடாதா, இதுல கத்துக்கிறதுக்கே இன்னொரு இது வேணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த கேள்வி உங்களுக்கு மனசுக்குள்ள எழும் நான் நினைக்கிறேன். விபாசனா பயிற்சி வந்து ஒரு சாதாரணமா இல்லை. எல்லாரும் நிறைய பேர் மிரட்டுவாங்க. நான் இன்னைக்கு யூடியூப் வலைத்தளத்தை நீங்க பாத்தீங்கன்னா விபாசனா அப்படி பத்தி ரொம்ப மிரட்டலான ஒரு பதிவுகள் இருக்கும். 3 நாட்கள் உங்களால சர்வே ஆக முடியாது. 3 நாட்களுக்கு மீறி இருந்தீங்கன்னா 6வது நாள் வரைக்கும் நீங்க தாங்க மாட்டீங்க. இப்படி பலதரப்பட்ட மிரட்டல்கள் எல்லாம் இருக்கும். அப்படியான ஒரு ரொம்ப கர்ண கொடூரமான ஒரு விஷயமா அந்த விபாசனா அப்படின்னா, உண்மையிலே சொல்லணும்னா அது ஒரு ஆனந்தமான இது, சுகமான சுமை. இப்போ ஒரு தாய் தன்னுடைய கருவை சுமக்கிறாள் அப்படின்னா 1 மாதம் 2 மாதம், அதாவது 8வது 9வது மாதம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுமை மாதிரி தெரியும், ஆனால் அது அவர்களுக்கு சுகமான ஒரு சுமை. அப்படித்தான் இந்த தியான பயிற்சி, விபாசனா தியான பயிற்சியும் இருக்கும். ஆரம்ப காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த சுமை கொஞ்சம் அந்த வலிகள் நிறைந்த ஒரு சுமையா இருக்குது. அந்த சுமைங்கிறது வந்து வலிகள் நிறைந்ததா இருக்கும். அது ஏன் இந்த வலிகள் நிறைந்ததா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சொல்றேன். ஏன்னா அது என்னோட அனுபவம். இந்த விபாசனா முழுவதும் நான் அனுபவித்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இந்த வலிகளையும் வேதனைகளையும் நான் அனுபவிக்காமல் எப்படி நான் இந்த தியான பயிற்சியை மேற்கொண்டேன், அதுக்கான சூட்சமம் என்னங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். நிறைய பேர் அங்க நான் அந்த இதுல பாக்குறேன், அந்த வலிகளை தாங்க முடியாமல் முதல் 2 நாட்கள் மௌனம், நோபல் சைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, பூரண மௌனம், யார் கூடயும் பேசக்கூடாது, பார்த்தாலும் பேசக்கூடாது. நண்பர் ஒருத்தர் அவரு சொன்னாரு, சார் நம்ம வந்து பேசக்கூடாது, கண்ணால கூட நம்ம பேசக்கூடாது அப்படின்னு.
நண்பர் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா முதல் நாள் அந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரு நாள் வரணும். இப்போ 12ஆம் தேதி நான் போனேன் அப்படின்னா 13ஆம் தேதி தான் என்னுடைய அந்த தியான பயிற்சி ஆரம்பிக்கும். ஆனா 12ஆம் தேதி மதியம் ஒரு 12-1 மணிக்கு நாங்க போய் சேர்ந்துடணும். போய் எங்களுக்கு அந்த தங்கும் விடுதி மற்றும் பிற வசதிகள் எல்லாம் அவர்கள் தருவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த தியானம் பயிற்சிக்கு முன்பு சில விதிமுறைகளை அவங்க சொல்லணும். இரவு 7 மணிக்கு அந்த பயிற்சி ஆரம்பிச்சிடும் முதல் நாளுக்கு முன்பே. அதே மாதிரி 10 நாள் முடிந்து 11ஆம் நாள் அதிகாலை ஒரு 7:30 தான் மணிக்கு தான் இந்த பயிற்சி முடியும். தொடர்ச்சியா வந்து ஒரு 10 நாள் நிறைவு பெற்று தான் அது வெளியே வருவீங்க. அந்த 10 நாள்ல என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, அதிகாலை 4 மணிக்கு நீங்க எழுந்திருக்கணும். 4:30 நீங்க வந்து தியான அறையில வந்து நீங்க உட்கார்ந்துடணும். அப்போ அந்த அரை மணி நேரம் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4:30 6:30 வரைக்கும் நீங்க தியான பயிற்சி 2 மணி நேரம் தொடர்ச்சியா நீங்க இருக்கணும். 6:30 8 மணி வரை, அதுல கொஞ்சம் ஒரு 6:30 7 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து காலை உணவு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் 7 8 மணி அந்த 1 மணி நேரம் அந்த இடைவேளை இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் துணி துவைப்பதோ இல்லை மற்ற இதர வேலைகள் செய்வதோ இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் 8 மணிக்கு நீங்க இந்த தியானம் ஆரம்பிச்சது அப்படின்னா 11 மணி வரைக்கும் இடையில 5 நிமிடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இடைவேளை இருக்கும். 8ன்னா 9 10 11 3 மணி நேரம் தொடர்ச்சியான உங்களுக்கு இருக்கும். அந்த 11 மணிக்கு உங்களுக்கு மதிய உணவு இடைவேளை வந்துடும். அதுல 11 11:45 வரைக்கும் உங்களுக்கு நீங்க அந்த மதிய உணவு இருக்கும். அதுக்கப்புறம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஓய்வு கிடைக்கும். 1 மணி நேரம் ஓய்வு கிடைக்கும். மறுபடியும் 2 மணிக்கு நீங்கள் 1 மணிக்கு நீங்க முடிந்தவுடன் 1 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் மறுபடியும் தியானம் ஆரம்பிக்கும். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியா இருக்கும். 5 மணிக்கு ஒரு சிறிய இடைவேளை ஒன்று கிடைக்கும். மறுபடியும் 5:45 6 மணிக்கெல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தியானம் ஆரம்பிக்கும். இரவு 9 மணி வரைக்கும் தியானம் இருக்கும். 9:30 வரைக்கும் உங்களுக்கு ஆசிரியருடன் நீங்க கலந்துடுறாரு. இப்படி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் நீங்கள் வந்து காலை 4 மணிக்கு எழுந்து இரவு 9:30 நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் படுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 13 மணி நேரம் உங்களுக்கு நீங்க அதை செலவழிக்கணும். தொடர்ச்சியான நீங்கள் அதுல 10 மணி நேரத்திற்கும் அதிகமாக நீங்கள் தியான பயிற்சியில் ஈடுபடும். தியானம்னா நீங்கள் இப்படி உட்கார்ந்த நிலையில் தான் நீங்கள் தியானம் செய்யணும். அப்ப ஒரு நாளைக்கு நாம வந்து 10 மணி நேரத்திற்கு மேற்பட்டு நாம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து தொடர்ச்சியா நம்ம வந்து ஒரு தியானம் செய்யுது எப்படி இருக்குன்னு பாத்துங்க. பொதுவாவே நம்ம ஒரு தியானம் என்றது வந்து நம்ம தாட்லெஸ் ஸ்டேட்ல வந்து எதையும் சிந்திக்காமல், தியானம்னா என்ன உங்களுக்கு எதையும் ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்துக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா உட்கார்ந்துக்கிறது இல்ல, இந்த சும்மா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. சும்மா அப்படின்னா எதையுமே இல்லாம நிர்மூலமான அந்த நிலையில நம்ம உட்காந்துக்கிறது. இப்பதான் சும்மா உட்காந்துக்கிறது. சும்மா உட்காந்துக்கிறதுனா நீங்க உட்காந்துக்கிட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. இந்த தாட்லெஸ் ஸ்டேட் சொல்றோம். நினைவுகள், அதாவது இந்த மாதிரி எண்ணங்கள் அற்ற ஒரு நிலையில இருக்கணும். அதுதான் சும்மா இருக்குது அப்படிங்கிறது. இந்த உடலுக்கு மனதுக்கு எண்ணங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, அங்க இல்லவே இல்லை. அங்க ஒரு சூன்யம், அங்க ஒரு பூஜ்யமாக இருக்க வேண்டும். அதான் சும்மா இருக்குது. இந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு தான் நாம வந்து இந்த ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் நம்ம செலவழிக்கணும். அப்ப 13 நேரத்துல 10 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு உட்காரணும். அப்ப உட்கார முடியுமா நம்மளால? அதாவது இந்த எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தயார் நிலையில இருக்கணும்? இப்ப 4 மணிக்கு எழுந்திருக்கணும். நம்ம என்னைக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கோமா சொல்லுங்க. 4 மணிக்கெல்லாம் நம்மளாம் எழுந்திருக்கணும் அப்படின்னா நாம முன்கூட்டியே 4 மணிக்கு எழுந்துவதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த உடலை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். 4 மணிக்கு எழுந்து குளித்து விட்டு அந்த அரை மணி நேரத்திற்குள் நீங்கள் தயாராகி நீங்க தியானத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் நீங்க 9:30 மணி வரைக்கும் உட்காரணும். ஆக என்ன பண்ணணும், வீட்டுல இருக்கும் பொழுது நான் பயிற்சி செய்தேன். இதுக்கு முன்பு இந்த விபாசனா பத்தின புத்தகங்கள் எல்லாம் வந்து இணையதளத்துல கிடைச்சிருந்தது. அந்த நான் வாங்கி ஒரு 2 மாதங்களுக்கு முன்பே படித்தேன். ஒரு விபாசனா என்ன, அது எப்படி அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு நாம் எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மற்றவர்கள் சொல்லி, இது என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த யூடியூப்ல வந்து நிறைய பதிவு செஞ்சிருக்காங்க என்ன மாதிரி பயிற்சி இருக்குங்கிறதெல்லாம். ஆக நான் வந்து ஒரு மாதத்திற்கு முன்பே என்னுடைய உடலை தயார் நிலைக்கு கொண்டு வந்து விட்டேன்.
காலையில 4 மணிக்கு எழுந்து வழக்கமா வந்து எழுந்துருவேன். ஆனால் அதை குடித்து விட்டு இந்த மாதிரி ஒரு தியான நிலையில தியானத்திற்கென்று நான் மாலை நேரத்தை தான் ஒதுக்குவேன். ஏன்னா நான் அலுவலர்கள் காலையிலே கொஞ்சம் அலுவல் நேரம் அங்கங்க போக அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வந்து மாலை நேரத்தை நான் வந்து தேர்ந்தெடுப்பேன். ஆனால் இந்த விபாசனா பயிற்சியை நான் மேற்கொள்வதற்கு அதிகாலையை நான் பயன்படுத்தி கொண்டேன். அப்போ காலையில் 4 மணிக்கு இப்போ இந்த பதிவு கூட நான் விடிகாலை 4 மணிக்கு நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நாங்க என்னை பக்குவப்படுத்தி கொண்டேன். 4 மணிக்கு எழுந்து நான் வந்து அதை பழக்கப்படுத்தி கொண்டதனால் நான் இங்கேயும் வந்து 4 மணிக்கு மேல் என்னால் அதிகாலை எழுந்து தொடர்ச்சியாவே வந்து இயல்பாவே நான் வந்து எழுந்துடுறேன். 4 மணிக்கு எழுந்து முதல் ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கடினமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு இதுல உட்கார ஆரம்பிச்சேன். இது போல உட்கார ஆரம்பிச்சுட்டு ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கொண்டு, அப்ப தியானம் நான் ஏற்கனவே பழக்கத்தில் இருந்ததுனால எனக்கு தெரிந்த என்னுடைய பழைய குருஜி சொன்ன அந்த ஒரு இதுல தான் நம்ம வந்து தியானம் அப்படிங்கிறத பயிற்சி செஞ்சேன். ஆனா விபாசனா எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் விபாசனா பத்தி ஒரு சில காணொலிகள் நான் பார்த்த பொழுது அவர்கள் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக ஆடாமல் அசையாமல் இந்த இதுல வந்து இந்த மாதிரியான ஒரு நிலையில உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதையும் நான் முயற்சி செய்தேன். ஆக நான் 1 மாதத்திற்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் 2 மாதத்திற்கு முன்பே இது போன்று 1 மணி நேரம் ஆடாமல் அசையாமல், அது வந்து இங்க அதிட்டானா அப்படின்னு சொல்றாங்க, அதாவது விபாசனாவில் அதிட்டானா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆடாமல் அசையாமல் 1 மணி நேரம் இருக்க வேண்டும் அப்படி என்பதை நான் வந்து புரிந்து கொண்டு அதை நான் பயிற்சி செய்தேன். 4 மணிக்கு எழுந்தேன். அதே சாப்பாடு வந்து இரவு ஒரு வேளைங்கிறத நான் வந்து கொஞ்சம் குறைத்து கொண்டேன். அதிகாலை சாப்பிடல, 8 மணிக்கு சாப்பிட்டுருவேன், மதியம் சாப்பிட்டுருவேன். ஆனால் இரவு உணவு வந்து தவிர்த்து விட்டு அதுக்கு பழங்கள் ஏதாவது அதுக்கு மாற்று உணவாக ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுருவேன். ஆக என்னை நான் 2 மாதங்களுக்கு முன்பே நான் வந்து என்னுடைய உடலை மனதை தயார் நிலையில் பயிற்சி செய்ய காத்திருக்கிறேன். இது போல நீங்க வந்து ஏன் இதை நான் பயிற்சி செய்யணும், செய்யாம கூட போகலாம், செய்யாம இருக்கலாம். அங்க இருக்கும்போது அந்த 10 நாட்களும் நான் கண்ட அந்த காட்சிகள் எல்லாம் மனதை வலிக்க செய்தது. ஆனாலும் அது ஒரு வகையான வலி. ஒரு சில பேரெல்லாம் பாத்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் அப்படியே குனிஞ்சிட்டு இருப்பாங்க, மரத்தை தள்ளி கொண்டு இருப்பார்கள், நடக்க முடியாமல் இருப்பார்கள், நடக்க முடியாது, அப்படி அவர்கள் உடல் அளவில் அவர்கள் பக்குவப்படவில்லை. அப்போ தொடர்ச்சியா அவங்களால உட்கார முடியாது. இரவு வந்து இந்த தம்ம பேருரை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க படுக்க முடியாதா, ஆனா படுக்க கூடாது. ஏன்னா அது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். அங்க அந்த 9:30 மணி வரை வரைக்கும் 8-9 மணி வரை வரைக்கும் நம்ம வந்து அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டை மீற முடியாது. நம்மளால எழுந்து நிக்கலாம், ஒரு 2 நிமிஷம் அப்படி போயிட்டு வரலாம், அவ்வளவுதான் செஞ்சுக்கலாம். ஆனா அதை மீறி போகக்கூடாது. அதே மாதிரி கூட்டு தியானம், இந்த கூட்டு தியானத்துல நீங்க வெளியே போக முடியாது. கரெக்டா காலையில பாத்தீங்கன்னா 6லிருந்து 8 வரைக்கும் 1 மணி நேரம் பயிற்சி, 2:30லிருந்து 3:30 ஒரு பயிற்சி, மாலை 6லிருந்து 7 ஒரு பயிற்சி. இந்த பயிற்சிகள் எல்லாம் கட்டாயமாக நம்ம அங்க உட்கார்ந்துருக்கணும், எங்க எழுந்து எங்கும் போகக்கூடாது. ஸோ இப்படி இந்த இதுக்கு தயார் நிலையில் நம்ம வந்து இருக்கணும். உணவும் நம்ம வந்து கட்டுப்பாட்டோட இருக்கணும், அளவோட சாப்பிடணும். நிறைய பேர் அங்க பார்த்துருப்பீங்க, இந்த உணவு பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். ஏன்னா அந்த உணவு விடுதியில பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லை, எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிடலாம். அதுக்காக ரொம்ப சுவையான உணவு, ஆர்கானிக் ஃபுட்னு சொன்னோம் இல்லையா, ரொம்ப இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட உணவு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் தியானத்திற்கு நீங்கள் ஒரு அளவுக்கு மிஞ்சினால் நீங்க வந்து தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்க அங்கேயும் அதையும் நீங்க கட்டுப்பாட்டோட நீங்க இருக்கணும். நம்ம இது கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்தது நீங்க இந்த தியான பயிற்சியில வந்து தொடர்ந்து 1 மணி நேரம் உட்கார்வதற்கு முயற்சி செஞ்சுக்கிடுங்க. 13 மணி நேரம் நீங்கள் தொடர்ச்சியா இருக்கணும். 10 மணி நேரம் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அலுவலகத்திலோ வீட்டிலோ இல்ல எந்த ஒரு இடத்தில் நீங்கள் பணி செய்தவராக இருந்தாலும் கூட பணி செஞ்சுக்கிட்டு இருங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு உட்கார முயற்சி செய்யுங்க. அந்த ஸ்பைன் எரெக்ட்னு சொல்லுவோம், அந்த பின்னணியில முதுகுத்தண்டு நேரா இருந்து உட்கார்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிறீங்க தொடர்ச்சியா. நான்லாம் ஒரு நாளைக்கு 5லிருந்து 6 மணி நேரம் வந்து இப்படி அலுவலகத்திலேயே தொடர்ந்து உட்கார பயிற்சி செய்து கொண்டேன். இப்படி உட்கார்ந்து தான் வேலை செய்வேன். அதே மாதிரி அதிகாலை பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் தியானம் செய்வேன். இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டு கொஞ்சம் அந்த திரவ உணவு, அதாவது நமக்கு இரவு வந்து நமக்கு உணவு கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதனால கொஞ்சம் பால், ஏதாவது கொஞ்சம் பழம் இதை சாப்பிட்டுட்டு, இல்ல கடலை, அந்த வேர்க்கடலை கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு
7 மணிக்கு ஆரம்பித்து இரவு 9-10 மணி வரைக்கும் வந்து நான் வந்து தியானத்துல ஈடுபடுவேன். அதிகபட்சமா 9 மணி வரைக்கும் 2 மணி நேரம், காலை 2 மணி நேரம், இரவு 2 மணி நேரம், 4 மணி நேரம் அதுல வந்துச்சு. இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் அலுவலகத்துல இது மாதிரி உட்கார்ந்து கொண்டு என்னை பயிற்சி செய்து கொண்டேன். அதனால நாம வந்து அங்க போய் இந்த வழிகளை நாம வந்து அந்த விபாசனா அப்படிங்கிற மிகப்பெரிய மகத்துவம் நிறைந்த அந்த 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 பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது இந்த உடல் வலியும் மன வலியும் வந்து அதிகரித்து அந்த உன்னதமான பயிற்சியை பெற முடியாத ஒரு அளவு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது கூட நமக்கு மனம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உடல் வலி. ஏன்னா பாக்குறேன் அவங்களை எல்லாம் பார்க்கும்போது, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் செய்யும் போது எனக்கு பெருசா வலி தெரியல. எனக்கு ஒரு பேக் பெயின் கொஞ்சம் இருந்தது. அது எதுக்குன்னா அது வேற ஒரு காரணங்களுக்காக நான் கீழே விழுந்ததுனால வந்த வலி. அப்படித்தான் வந்து எனக்கு இது இருந்தது தவிர மற்றபடி இந்த தியான முறைக்காக எனக்கு எந்த வழியும் இல்லை. மற்றவர்கள் சொல்லும்போது நான் ஒருவேளை நாம் இந்த பயிற்சி செய்ததனால் இதுல எனக்கு இந்த வழிகள் இல்லையோ என்று. இந்த விபாசனா தியான பயிற்சியை மேற்கொள்ள வரும் புதிய மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதா இந்த காணொலி இருக்கும் நான் நம்புறேன். இன்னும் நிறைய காணொலிகள் நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து விபாசனா பத்தி நம்ம வந்து இருக்கோம். இந்த காணொலி விபாசனா 10 நாள் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கும் மாணவர்களுக்காக இந்த காணொலியை நான் வந்து உங்களுக்கு தர்றேன். இன்னும் அந்த விபாசனா பத்தின தியான பயிற்சி எப்படி இருந்தது, இன்னும் அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலியில தொடர்ச்சியா என்னுடன் பயணித்த சக தியான மாணவர்களுடைய அனுபவங்களையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். வாங்க இப்ப நம்ம காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம். என் பேர் மகேஷ் கிருஷ்ணன். நான் வந்து சென்னையில இருக்கேன். நான் வந்து ஒரு ட்ரெயினர், கார்பரேட் ட்ரெயினர் சொல்லுவோம். இது மாதிரி கம்பெனிஸ்ல வந்து பிஹேவியரல் ஸ்கில்ஸ், இது வந்து சீனியர் லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து மென்படுறதுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். கோச்சிங், ட்ரைனிங், மென்டரிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் விபாசனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். இது வந்து புதுசு ஒன்றும் இல்லை. நானும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமான சில இதுகள்லாம் படிக்கிறதும் கேட்கறதும் இதெல்லாம் உண்டு, இன்ட்ரெஸ்ட் உண்டு. இதுல இந்த விபாசனா வந்து கேள்விப்பட்டதுல வந்து பாத் டுவர்ட்ஸ் என்லைட்டன்மெண்ட் அப்படின்லாம் வரும். புத்தருடைய என்லைட்டன்மெண்ட் பாத் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வழி வந்து இந்த ட்ரைனிங்ல சில இடத்துல எல்லாம் வருது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கு இந்த ட்ரைனிங்ல. அதாவது இப்போ நம்ம வந்து என்ன நிலைமையில இருக்கோம், நம்ம யோசிக்கிறது, அந்த அந்த நிலைமைய வந்து நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கிறது. அது வந்து இப்போ இந்த நம்மளுடைய வாழ்க்கை முறையில வந்து ரொம்ப ஸ்பீடா போறதுனால சில விஷயங்கள், உண்மையான சில விஷயங்கள் வந்து விட்டுடுறோம். ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஒருத்தர்கிட்ட பதில் சொல்லும் போது சில விஷயங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. அது வந்து கேஷுவலா எடுத்துக்கிறோம். ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு மன பாதிப்பு உண்டாக்குறது. இதை வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது வந்து நம்ம மனம் அந்த நிலைமையில இருக்கிறது, ஹியர் அண்ட் நவ் அப்படின்னு வந்து இதுல சொல்லுவாங்க. இப்ப விபாசனா வந்து இந்த கோர்ஸ் ஒரு 10 நாள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது திரு SN கோயங்காஜி அவர்கள், அவர் தான் குருஜி. அவர் வந்து டிசைன் பண்ணது. இது ரொம்ப அருமையா டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து சைக்கிள் கத்துக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது, சின்ன வயசுல கத்துக்கும் போது அந்த சைக்கிள் கத்துக்கிற முறை, முதல்ல சைக்கிளை பிடிக்கணும், அந்த ஹேண்டில் பார் திரும்புறதை பார்க்கணும், இந்த 2 சக்கரம் இருக்கிறத எப்படி பேலன்ஸ் பண்ணது, இதை தள்ளிட்டு போறது, அது மாதிரி ஒரு முறையில இருந்து இந்த சைக்கிள்ல ஏறி பயிற்சி பெற்று தனியா நம்ம வந்து ஒரு பாதையில போறதுக்கு உள்ள பயிற்சி மாதிரி தான் இந்த விபாசனா. ரொம்ப நுண்ணியமான தொடக்கத்துல இருந்து தான் இது ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் 3 நாள்ல வந்து நம்ம மூச்சு காத்த மட்டும் வாட்ச் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். ஸோ இதுல வந்து நம்மளையே கூர்ந்து கவனித்து நம்மளுடைய நுட்பமான சில இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து
நம்ம பாடியில இருக்கிறத வந்து அதை கவனிச்சு அதுல இருந்து சில மாற்றங்கள் வர்றதை தான் நம்ம வந்து பெரிய மாற்றம், அதுதான் உண்மை, த ட்ரூத் அப்படின்னு குருஜி சொல்றாரு. இத வந்து ரொம்ப அருமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கான ஒரு சூழ்நிலை, அதுக்கான ஒரு கட்டமைப்பு, அதுக்கான ஒரு விதிமுறைகள், இதெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப அருமையா வந்து பிளான் பண்ணி கொடுத்து. இப்ப விபாசனை இதே வந்து நம்ம வீட்டுக்கு போய் 10 நாளைக்கு அப்புறம் பயிற்சி பண்ண போறோம். ஆனா இந்த ஒரு சூழ்நிலை இருக்காது. ஆனா நம்ம வந்து உருவமைச்சுக்கணும். இந்த பயிற்சி இதை தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய மனிதனுடைய மன அழுத்தங்கள், மனசால நம்மளுக்கு பல நிகழ்ச்சிகள் வந்து உள்ள ஆழமா வந்து பதிஞ்சிருக்கும். இந்த பதிவுகள் இதெல்லாம் தான் ஒவ்வொரு நோயாவும், ஒவ்வொரு நம்மளுக்கு என்ன சொல்றது, வலி, இது மாதிரி துயரங்கள், இதெல்லாம் வரத்துக்கு வந்து காரணங்கள் இதுதான். இதை வந்து கூர்ந்து கவனித்து இருந்தாலே இதை வந்து வெளியில எடுத்துட்டு வர முடியும். இது அருமையான ஒரு பயிற்சி. இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஒரு வாட்டி வாழ்க்கையில எடுத்துக்கணும்னு நான் வந்து விரும்புறேன். ரொம்ப நன்றி. என் பெயர் மகாராஜன். தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கேன் அந்த தியான பயிற்சிக்கு. 2000, அதாவது என்னுடைய தொழில வந்து டிரைவர், எஸ்சிடிசி பஸ்ல டிரைவரா இருந்து 2003 ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் 2 வருஷமா என் மகன் தான் எனக்கு சீனியருங்க. விவாசம் என் மகன் தான் எனக்கு சீனியர். அதுக்கப்புறம் எங்க வீட்டம்மா அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை கொண்டு ரொம்ப வல்கட்டாக கொண்டு திரிச்சாங்க. முத போட்டியில் பயங்கர கலெக்டா விட்டியா போனேன். இந்த தியானம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், இந்த தியானமும் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டான்ட்டு போனேன். மறு மாசமே வந்து நிக்கிறேன். அது என்ன தெரியாது. வந்த இதுல வந்து நான் வந்து என்னுடைய பிறவி கூட பயங்கர கோபக்காரன். தொழில வந்து டிரைவர் தொழில், பயங்கர குடி, பயங்கர சிகரெட்டு, ஸ்மோக்கிங் எல்லாம் இருந்தது. இதுல என்னைக்கு உள்ள வந்து பார்த்தோம்னா அதுல 190 விட்ட புத்தராயிட்டான்னு நான் சொல்ல வரல. ஒரு 99% அதை ஒழிச்சிட்டேன். குடிய 100% ஒழிச்சிட்டேன். புகை பிடிக்கிறது மட்டும் சைக்கிள் நான் வெளியே வீட்டுல ஒரு வாரம் இருந்தாலும் தேட மாட்டேன். சைக்கிள் வெளியே நிறைய இறங்கிட்டு அது ஒன்னே ஊறிட்டு அது ஒரு பழக்கம் எழுதுக்கிறதுக்கு நான் ஒழிக்கணும், உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். மனிதனாயிட்டேன்னு சொல்ல வரல. 99% உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? கொடுத்து வந்து நான் அரைஞ்சுறேன்ல, நான் இப்ப பயங்கர குடியாரா இருந்தேன். சிவகோபமாக இருக்கு. இதுல வந்து அதை விட்டுட்டேன். சரி, கோபத்தை இந்த அடிக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எத்தனை முறை இங்க இது வந்து நான் 10 நாள் தியானம் வந்து 19 கோர்ஸ் பண்ணிருக்கேன். 190 நாள் சேவை வந்து 7 சர்வீஸ் சதி பண்ணா 3 கோர்ஸ் பண்ணிருக்கேன். 20 நாள் ஒண்ணு, 30 நாள் கோர்ஸ் 9 கோர்ஸ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க தான் அதிகமா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ளதுலயே அதிகமான அந்த விபாசனாவை காரணம் ரிட்டீர்டு கிரைப்பு தேடுதல் ஒண்ணு கிடையாது. நீங்க ஏதோ பரப்புற மாதிரியானாலையும் முடிஞ்சத அன்பான மனைவி, அருமையான பிள்ளைகள், 2 பிள்ளைகள் தான். ரொம்ப சந்தோஷம். இது கடவுள் இறைவன் கொடுத்த வேலை. ஒரு அவரு சேர்ந்து கொடுக்க இவரும் சேர்ந்து கொடுக்க பொண்ணும். சரி, அவங்களுக்கும் இப்ப இந்த இளம் தலைமுறைகள் எல்லாம் இப்ப இந்த விபாசனான்னு பண்றாங்க. சின்ன ஐடில வர்றாங்க. இப்பெல்லாம் நீங்க சொல்றீங்க எனக்கு ரிட்டையர்டு நான் வர்றேன்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் சின்ன வயசு பசங்களே வர்றாங்க. ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்க, மண்டைய குறையுதுங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரீங்க? நீங்க இப்ப வாங்கன்னு சொல்றீங்களா, ஏன் வராதுன்றீங்களா? வாங்கன்னு சொல்ல வர ரொம்ப வற்புறுத்தி அவங்களை வாங்கன்னு சொல்றேன். வந்தா மட்டும் போதாது, பயிற்சி எடுத்தா மட்டும் போதாது. அதை வந்து பயிற்சி கண்டினியூ தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யணும். ஒரு செடியை வச்சுட்டு தண்ணி ஊத்தினாதான் வளரும். பயிற்சி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களே. கஷ்டம் தான். கஷ்டப்படாம எதையுமே இது பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு கோர்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அப்ப நான் 50 கோர்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். கஷ்டப்படாம வர முடியுமா? கஷ்டம் தான். ஒவ்வொரு முறையும் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு சின்ன காலம் பூரா பண்ணினாலும் சரி, ஒரு சிறு துளியில வந்து எனக்கு தேவையா இது ஒவ்வொரு கோர்ஸ்லயும் பண்ணுவேன். வயசாகி போய் போதாதா, இவ்வளவு டான் கத்துருக்க போதாது இருக்கலாம்ல, இருக்க விட மாட்டேங்குது. இந்த பண்ணி எனக்கு 50 வருஷத்துக்கு தேவையா வந்து இன்னும் முன்னேறிட்டு தான் இருக்க முடியாது. அதுக்கு ஆள்கை சிரமமா இருக்க வரைக்கும் வந்துட்டு இந்த தம்மத்தையும் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு இறுதியா மக்களுக்கு இந்த விபாசனத்தை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அதாவது இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பூமி. இது வந்து 190 ஆன்மீக பூமி. மக்கள் அதுல சில மாற்ற முடியாது. ஒரு மாத்திர வேலையை செய்யவும் கோயங்கா கூட மாற்ற வேலையை
பிக்சர் இப்ப பாதையை காமிச்சுக்கிட்டு பாதையில போனா நல்லது. அவர் சொல்லிக் கொடுக்காரு. இது வர்ற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம வந்து அதை அனுபவிச்சோம். கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். உங்க கூட நான் இந்த நேர்காணல் பண்றதே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இந்த விபாசனா சென்டர்ல நீங்க தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் அப்படிங்கிறதுலயும் உங்ககிட்ட நேர்காணல் பண்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.